Hello students, welcome to my channel. 10th standard science first midterm examination உடைய original model question paper பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம் midterm எக்ஸாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரப்போது, என்ன பேட்டர்ன் வரப்போகுது அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 50 மார்க்கு கேட்க போகிறாங்க, என்னென்ன கேட்க போகிறாங்கன்றதை லைனாக நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக பார்த்து சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விடையளியில் ஃபர்ஸ்ட் ஒன், கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? செகண்ட் கொஸ்டின், நகரும் நுண்ணோக்கியின் மிக மீச்சிற்றளவு என்ன? தேர்ட் கொஸ்டின், 20 c⁻40 தனிமத்தின் உட்கருவில். ஃபோர்த் கொஸ்டின், சிலைகள், நாணயங்கள், அடைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படும் உலோக கலவை. ஃபிஃப்த் ஒன், அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. சிக்ஸ்த் ஒன், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிப்ளாஸ்டிக் வலி, நீராவி போக்கு, ஆஸ்மாசிஸ், வேரழுத்தம். செவன்த் கொஸ்டின், மூளை உரைகளில் ஏற்படும் வீக்கம் டேஷ் எனப்படுகிறது. நெக்ஸ்ட் பகுதி 2, ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. வினா எண் 14 கட்டாய வினா, 2 மார்க் 5 அட்டன் பண்ண, டோட்டலாக 10 மார்க்கு. எய்த் ஒன், கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தன் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன்? நைன்த் கொஸ்டின், ஒப்பு அணுநிறை வரையறு. 10th ஒன், ஒளி சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளிவினை நடைபெற வேண்டும்? 11th கொஸ்டின், முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க், கண்டிப்பாக கேட்பாங்க. 12th ஒன், மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன்? 13th கொஸ்டின், பின் மூளையின் பாகங்கள் யாவை? 14th ஒன், ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏ ஆனது O2 உடன் 800 டிகிரி செல்சியஸில் வினை புரிந்து பிஐ உருவாக்கும். ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் செய்ய பயன்படும். ஏ மற்றும் பி என்ன? நெக்ஸ்ட் பகுதி 3, ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 4 மார்க் 3 அட்டன் பண்ண, டோட்டலாக 12 மார்க்கு. 15th ஒன், அவகாட்டோ விதியின் பயன்பாடுகள் யாவை? 16th ஒன், ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி, 2 மார்க். மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக, 2 மார்க். 17th ஒன், அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக. 18th ஒன், இரத்தத்தின் பணியினை பட்டியலிடுக. 19th ஒன், கிட்ட பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருளை அவர் காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு என்ன மற்றும் இந்த லென்ஸின் திறன் காண்க. நெக்ஸ்ட் பகுதி 4, 7 மார்க் 3 அட்டன் பண்ண, டோட்டலாக 21 மார்க். ஸோ 20ல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நியூட்டன் இரண்டாம் இயக்க விதி கூறுக, 2 மார்க்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, விசையின் சமன்பாட்டை நியூட்டன் இரண்டாம் விதி மூலம் தருக, 5 மார்க். அல்லது ஃபர்ஸ்ட் ஒன், ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை எழுதுக, 5 மார்க்கு. செகண்ட் கொஸ்டின், குவிலென்ஸின் பயன்களை ஏதேனும் 2 எழுதுக. நெக்ஸ்ட் 21, கால்சியம் கார்பனேட் வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவற்றை சிதைவாக்குக அப்படின்னு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின், இவ்வினையில் எத்தனை மோல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது? கால்சியம் கார்பனேட்டின் கிராம் மூலக்கூறு நிறையை கணக்கிடுக. இவ்வினையில் எத்தனை மோல்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினில் கீழ்கண்டவற்றை நிறைய எழுதுக. 2 மோல்கள் ஹைட்ரஜன் மூலக்கூறு, 3 மோல்கள் குளோரின் மூலக்கூறு. நெக்ஸ்ட் கொஷின், துரு என்பது என்ன? துரு உருவாகுவதன் சமன்பாட்டை தருக. இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணங்கள். தேர்ட் கொஸ்டின், எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும் ஏன்? 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு, HF மூலக்கூறில் உள்ள H மற்றும் F இடையே உள்ள பிணைப்பு எது? 1 மார்க். 22ல் ஒளி சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் எவ்வாறு ஒளிசாரா செயலிலிருந்து வேறுபடுகிறது? இந்நிகழ்ச்சியில் ஈடுபடும் மூலப்பொருட்கள் யாவை? இறுதிப் பொருட்கள் யாவை? இவ்வினையானது பசுங்கணிகத்தில் எங்கு நடைபெறுகின்றன? அல்லது நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக, 4 மார்க்குக்கு. செகண்ட் கொஸ்டின், முகுலத்தில் கீழ்ப்புறத்தில் தொடங்கும் உருளையான அமைப்பு ஏ கீழ்ப்புறமாக நீண்டுள்ளது. இது பி எனும் எலும்பு சட்டகத்துக்குள் சி என்ற உரையால் பொருத்தப்பட்டுள்ளது. ஏயிலிருந்து டி எண்ணிக்கையிலான இணை நரம்புகள் கிளைத்து வருகின்றன. ஸோ இதில் கொஷின் ஏ என்பது எந்த உறுப்பை குறிக்கிறது? பி எனப்படும் எலும்பு சட்டகம் மற்றும் சி எனப்படும் உரைகள் ஆகியவற்றின் பெயர்களை கூறுக. தேர்ட் கொஷின், டி என்பது எத்தனை இணை நரம்புகள்? ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.